ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அந்த சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு சூப்பரான சீரிஸ். சீசன் 1 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் அந்த சீரிஸை ஃபுல்லாக செக் பண்ணல. ஓரளவுக்கு செக் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அந்த சீரிஸை பார்க்குறக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இந்த சீசன் 2 இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. டிசம்பர் 2026, அதாவது இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற ஒரு சீரிஸில் இந்த சீரிஸ் ஒன்று. ஒரு சாம்பி சீரிஸை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக காட்டியிருப்பாங்க. சீசன் 1 பாதி பார்த்துருக்கேன். மீதியே இந்த சீரிஸ் வரக்குள்ளேயும், அடுத்த சீசன் வரக்குள்ளேயும் கண்டிப்பாக பார்த்துருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே குவாலிட்டிக்கு பஞ்சம் வைக்காமல் சூப்பராக குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அந்த சீரிஸை முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜாகவும் கொண்டு போயிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் பார்க்குறக்கான சான்ஸ் நிறையா கிடைக்கவே இல்லை. அப்படி கிடச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணியிருந்துவேன். பட் கிடைக்காதனால இன்னும் செக் பண்ணாமல் இருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல சீரிஸ் தான். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவும் உங்களோட தாட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த சீசன் 1 சூப்பராக பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு, சீசன் 2க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் நான் அந்த சீசனை மறுபடியும் ரீவாட்ச் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக அந்த சீசன் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்ததுனால ரீவாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. பட் உங்கள் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீவாட்ச் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.